வணக்கம் நண்பர்களே, வாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் நம்ம வீட்டில் என்ன டிஃபன் தான் பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா பூரி. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்டில் வந்து பூரி போட்டு. இன்னைக்கு வந்து பூரியை போட்டு அதுக்கு வந்து ஒரு திக்கான குருமா வச்சுருக்கேன். எப்படி பூரி சூப்பராக இருந்துச்சா? அப்படியே பெரட்டி போட்டு கொஞ்சம் நான் பெருசாக தான் தேய்ச்சிருக்கேன், குட்டி குட்டியாக தேய்க்கல. ஏன்னா ரொம்ப குட்டி குட்டியாக தைச்சா ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க வேண்டியிருக்கு. பெருசாக தைச்சோம் அப்படின்னா 4 பூரியோட வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். அதுக்கு தான். அதுக்கு வந்து குருமா என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிழங்கு குருமா தான். எப்படி சூப்பராக இருந்திருக்கா? திக்காகவும் இருக்காது, தண்ணியாகவும் இருக்காது, அந்த அளவுக்கு ஒரு குருமா. இருங்க, நான் பிளேட்டில் வச்சு காமிக்கிறேன். அதுக்குள்ள நம்ம இப்போ பூரி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இது சைட்லேயே குருமா வச்சுருவோம். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து மேலே குருமா ஊற்றினா யாருக்கும் பிடிக்காது. அதனால் குருமா மேலே வச்சுட்டு இன்னைக்கு காலையில் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப நாள் ஆச்சு பூரி போட்டு. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பூரியும் பூரி கிழங்கு தான் இன்னைக்கு டிஃபனு. நாளைக்கு அடுத்த ஷார்ட்ஸில் என்ன வரும் அப்படின்றத அடுத்த ஷார்ட்ஸில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம லாங் வீடியோ வந்து நான் அந்த பிரியாணி கீழே வைக்கிறேன், பாருங்கள். சூப்பராக இருக்கும் கல்யாண வீட்டு பிரியாணி. ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.